எல்லாருமே அண்ணாமலைக்கு இந்த கூட்டணி மேல ஒரு விருப்பம் இல்லையோங்கிற கேள்வி அது எழுந்திருக்குல்ல. ஆப்வியஸ் அவர் மறைக்கல ஒழிக்கல. எனக்கு நாங்க எங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் அமர வைக்கிறக்காக தான் நான் பாடுபடுறேன்னு சொல்ல மாட்டார். அதுல இருந்து குழப்பம் அவர் தான் சொல்றாரு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும் ரொம்ப தெளிவா சொல்றாரு. அதுல என்ன குழப்பம் உங்களுக்கு? அவர் ஏதாவது ஒழிச்சாரு மறைச்சாரு அப்படி சொல்லணும். இல்ல அண்ணன் எடப்பாடி பழனிசாமி எனக்கு பங்குதாரரு எங்க பங்காளி நாங்கெல்லாம் ஒண்ணு மண்ணா இருப்போம் அவர் அப்படிலாம் சொல்லவே இல்லையே. அவர் என்னையே கேட்டா நீ பிஜேபி ஆட்சின்னு சொல்லுவேங்க, அவ்வளவுதான் தெளிவா இருக்குது. ஸோ அவருக்கு இப்பவுமே விருப்பம் இல்லை இந்த கூட்டணி மேல. எல்லாருக்குமே அப்படித்தான் இருக்கும். அதான் உங்களுக்கு சொன்னேன், ஏடிஎம் கிளம்பி நீங்க கேபி முனுசாமி கேளுங்க பிஜேபி அலைன்ஸ் வேணுமான்னு, சிவி சண்முகத்தை கேளுங்க பிஜேபி அலைன்ஸ் வேணுமான்னு, சசிகலா வேணுமான்னு கேளுங்க, 2 கருத்து சொல்லுவாங்க. வெளிப்படையா கூட சொல்லாம இருக்காங்க, உள்ளுக்குள்ள இருந்தா கூட அது தலைவர் பார்த்துப்பாங்க. இவரு வெளிப்படையா சொல்லல, என்னோட இதயத்தோட இருக்கட்டுங்கன்னு சொன்னார். வேற ஒன்றும் சொன்னார். என்ன எனக்கு அதுக்கு அர்த்தம் என்ன? எனக்கு ஒரு கருத்து நான் பேச விரும்பல, இப்ப பேசல, அதெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, என் இதயத்தோட இருக்கட்டும், நேரம் வரும்போது பேசுறேங்கிறாரு. அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஆமா நேரம் வரும்போது பேசுவாங்க.